பாசமுள்ள அண்ணன் மகனே. என்னங்க இது விளக்கு தேய்க்காம வீட்டுக்குள்ள பூதம் வருது? பூதம் இல்ல, சாதம் திங்க வந்திருக்காரு எங்க சித்தப்பா. இன்னைக்கு நான் சாதம் வடிக்கலையே. கவலைய விடு, இட்லியை கரைச்சு கொடு திம்பாரு. கார்பரேஷன் லாரி மாதிரி குப்பத்தட்டிக்கு பதிலா வந்திருக்காரு. மகனே சித்தப்பா அம்மா எம்எம் மெத்தையில படுத்த ஒரு உணர்வு. சித்தப்பா சித்தப்பா தூங்கிட்டீங்களா? இல்ல, பசி மயக்கத்துல இருக்கிறேன். முற்பாடு சாப்பாடு, பிற்பாடுதான் பேச்சு. இது என்ன வாய்ப்பாடா? சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. எப்படி ஏற்பாடு பண்றது? இப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களே, கலட்டித்தான் எடுக்கணும் போல் இருக்கு. எசக்கி ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சு அருமா. அம்மா சாம்பார ஊத்துமா ஊத்துமா, அணை கட்டிடுறேன் அணை கட்டிடுறேன். கவர்மெண்ட் அணை கட்டுதோ இல்லையோ, நீங்க கட்டுறீங்க. சித்தப்பா இவ்வளவு பெரிய உடம்புக்கு வாய் பத்தாது, சின்னதா இருக்கு. அடுத்த தடவை வரும்போது பெருசு பண்ணிடுறேன். கிழிஞ்சிடும் வாய் தான். என்ன சித்தப்பா சிக்கிருச்சா? இல்ல, ஏப்ப வருதான்னு பாக்குறேன். வரல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன? வயிற்றுக்கு பச்சலைன்னு தெரியுது. ஏசக்கி அம்மா ஒரு 500 இட்லி கொண்டு வந்து போடு, சரியா போய். என்னது, இன்னும் இட்லி வேணுமா? ஆமா. இத பாருங்க, இருக்கிற அரிசி எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் இட்லி வேணும்னா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அரைச்சுதான் கொண்டு வரணும். கால் வயிற்றுக்கு விருந்து கொடுக்க முடியாத உங்க வீட்டுல ஒரு வாரம் நான் எப்படி தங்குறேன்? சித்தப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. கைய ஆட்டாதப்பா, இருக்கிற இட்லி கீழே விழுந்துட போகுது. சித்தப்பா ஜோசியம் பார்க்க வந்திருக்கிறவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் தான் என் கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க 2 பேத்துக்கும் தெரியுமா? நல்லாவே தெரியும். ஏண்டி நீங்க ஒண்ணு, அவர் எனக்கு தாய் மாமா முறை. தாய் மாமா முறையா? அப்ப ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க இங்கே இருங்க, நாங்க 2 பேரும் உள்ள போய் அவியல் பொரியலோட சாப்பாட ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம். உள்ள போய் சாப்பாடு ரெடி பண்ணு. இசக்கி, நீ இந்த எரும மாட்டு பல்லணத்தை கல்யாணம் பண்ணிருக்கியா? நீங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நான் பாக்குறேன். முதல்ல பிரிக்கிறதா என் வேலை. நந்தினி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஆமா, என்ன வெளியில சத்தம்? அதுவா, வெளியில கலப்பு காடிங்க வித்த காட்டிட்டு இருக்காங்க. வா நம்மளும் போய் பாப்போம். இல்ல வேண்டாம், ப்ளீஸ் சொன்னா கேளு. வா. வேண்டாம் வேண்டாம் கேளு. பாம்புக்கு சண்டை விட போற எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. காசை வசூல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல மூட்டை கட்டிடுவேன். இது தெரியாதாக்கும். கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டா என்ன தருவேன்? வா, வேண்டாம், வீட்டுக்கு போலாம். நீ சும்மா இரு நந்தினி. யோ, கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்டனா உனக்கு 100 ரூபாய் தரேன். அப்படியா?
நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு பயமா இருக்குன்னு. சரி சரி வா வீட்டுக்கு போலாம். அப்பா என்னம்மா, என்ன விஷயம்? அப்பா இன்னைக்கு நானும் நந்தினியும் தெருவுல விட்ட பார்க்க போயிருந்தோம். அப்ப கீரையில அவன் மேல பாஞ்சு கடுத்து. கீரி அவன் மேல பாஞ்சுதா? ஆமாப்பா, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல அவ தப்பிச்சுக்கிட்டா. ஆமா, கீரையா அவன் மேல பாஞ்சது? அது வந்துமா நேத்து தாழம்பூ வாங்கினால அத தலையில வச்சுட்டு போனாளா? ஆமா. கீரி பிள்ளைக்கு தாழம்பூனா பிடிக்காது, அதான் அவன் மேல பாஞ்சு குதிரை இருக்கு. அப்படியா? நீ ரொம்ப குழம்பு போயிருக்கிறமா, வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடு போ. எப்ப கீரி அவன் மேல பாஞ்சு குதிரச்சோ பாம்புன்னு புரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே அவ ஒரு நாகம். இனிமே எனக்கு யோகம். அன்னைக்கு நான் நல்லா ஏமாத்திட்டேன்ல. இருந்தாலும் நீ ரொம்ப மோசம். எல்லா ட்ரெஸ்ஸும் உருவிட்டி எப்படி போலீஸ் இருந்தா சரியா நூறு கூடாது. நல்லா ஏமாத்துக்கு. ஐயோ மோதிட்டானே. ஐயோ அப்பா, கை போச்சு, கால் போச்சு, என்னமா போச்சு. ஐயோ எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. இந்த வயசான காலத்துல மோதிட்டா. இவத்தா கண்முடி தெரியாம எடுத்துட்டா. யோ நான் வேணும்னே ஏத்தலையா? நீ வேணும் எத்தனையோ, வேணாம எத்தனையோ. நீ இடிச்சுட்ட, நான் விழுந்துட்டேன். சாமிக்கு என்ன பண்ணுவ? சாமிக்கு தூக்கி போடுது. ஒரே குடு போடுவையா? அதுக்கு நாங்க எங்கேயா போறது? குடுக்கல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் நீதான் இடிச்சேன்னு சொல்லி நான் செத்து போயிடுவேன். பண்ணிடாதையா, நான் வீட்டுக்கு போய் கொண்டு தரேன். தாவணி கேக்குற மூஞ்சிய பாரு. தாவணியா? போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா? தாவணி குடுக்கறீங்களா? சரி கொடுத்துடுறோம். இந்தாடி 1 இந்தா 2 3 4 5 6. நீ மட்டும் என்ன கழட்டி கூடாண்டி குடி. யோ என்ன அது கொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏண்டிங்கற? அப்படிதான் வச்சுக்கோ. என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன் போறியா? போலீஸா? வேண்டாம், நானே கொடுத்துறேன். இந்த ஆளு வந்துருச்சு. வந்துட்டே. நீயா? ஒண்ணே. ஐயா சாமி, நாங்க செஞ்சது தப்புதான். தாவணியை கொடுங்களேன். ஏன் இப்படி கலாட்டம் பண்றீங்க? நீங்க மாத்திரம் அன்னைக்கு இவரோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழிச்சு விட்டீங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். எல்லாம் இந்த செல்வியால வந்ததுதான். நாங்க இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேங்க. தாவணியை கொடுங்களேன். தாவணி வேணுமா? தாவணியை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ என் கழுத்துல இருக்கிற தாவணி எல்லாம் நான் கீழே போடுவேன். அப்புறம் கண்ணு மூடிக்கிட்டே அதுல இருந்து ஒரு தாவணியை எடுப்பேன். எந்த தாவணியை நான் கண்ணு மூடிக்கிட்டு எடுக்கிறனோ அந்த தாவணிக்கு சொந்தக்காரங்க என்ன லவ் பண்ணணும். எப்படி நம்ம கண்டிஷன்? அட பாவி, லவ்வுக்கு எங்க தாவணி தான் கிடைச்சதா? அதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாதுன்னா தாவணியை தர முடியாது. முடியுமா? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. முடியுமா? ஏய் ஒத்துக்கோடி, தாவணி இல்லாம வீட்டுக்கு போக முடியாது. சரியா, ஒத்துக்கிறோம். அப்படி வாங்க வழிக்கு. ஏய் போடுங்கடா. இது யார் தாவணி? அப்படியா? உங்கள்ட்ட எல்லாம் பொறுக்கீங்க. கலாட்டா பண்ணவளே இவதான். இப்ப இவளே மாட்டிக்கிட்டா. என்னடா பாக்குறீங்க? வாங்கடா போங்கடா. யோ என்ன அது? தாவணி அங்கேயும் இங்கேயும் இழுக்கிற? அங்கேயும் இங்கேயும் இழுக்கல, அழக அளக்குற. நல்ல கலர் தாவணி.
நீங்களா? ஆமா நான் தான். எங்க இவ்வளவு தூரம்? இன்னும் வந்துட்டா ஒண்ணுல நம்ம ஏற்கனவே ரொம்ப நெருங்கிட்டப்பா, அதான் இன்னும் கொஞ்சம் நெருங்கிடலான்னு. என்ன சொல்றீங்க? எதிர் வீட்டுக்கு நான் குடி வந்துட்டேன், அத சொன்னேன். ஐயோ, அங்க அப்பப்ப தண்ணியும் வராது, லைட் எரியாது. உங்க வீட்டுல வரும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, நீங்க சரியான ஆள் தான். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க. தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா கேட்கலன்னு நினைக்க மாட்டேன். உங்க பேர் என்னங்க? நாகராஜன் டி. என்னது டியா? ஓ டி இனிஷியல். அதானே பார்த்தேன். நாகராஜன் டி, நாகராஜன் பிஏ, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்குவேன். சாப்பிடுறது எப்படி? வாயால தானே? அடேங்கப்பா. ஏய் ஐயா, சரக்கு எடுத்துட்டு போய் பார்ட்டி கிட்ட சேர்த்து. புதுசா வந்திருக்கிற சிஐடி ஆபீசரால கெடுபடி அதிகமா இருக்கு. எப்படி சரக்கு எடுத்துட்டு போறது? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கடத்திக்கிட்டு போற பாம்பு தோல் யாருக்கு, யார் மூலமான்னு சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லையா? இல்லன்னா உங்களை சொல்ல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எதுக்குடா தகராறு? ஐயாவுக்கு நானே சொல்லிக் கொடுத்தோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், இவங்க பாம்பு தோல் கடத்துற கோஷ்டியை சேர்ந்தவங்க. இவங்களை பிடிச்சிட்டேன், ஆனா இவங்க தலைவன் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவனையும் பிடிச்சிருவேன். சார், நாங்க சாதிக்க முடியாத சிஐடி இன்ஸ்பெக்டரா இருக்க நீங்க சாதிச்சிட்டீங்க. என்னது? எதிர் வீட்டுல இருக்கிறவன் போலீஸ் சிஐடி ஆபீசரா? ஆமாங்க முதலாளி, பாம்பு தோல் கடத்துற கோஷ்டிய அடியோடு அடிச்சே தீருவேன், அவங்க தலைவனை உயிரோடு பிடிச்சே தீருவேன்னு நமக்கெல்லாம் எச்சரிக்கை விட்டுருக்கா முதலாளி. எமனுக்கே எச்சரிக்கை விடுறவன் நான், எனக்கு இவன் எச்சரிக்கை விடுறானா? முதலாளி, வெளி உலகத்துக்கு நல்லவனா அடிக்கிறீங்க, பொதுமக்களுக்கு நீங்க குற்றவாளி நிரூபிச்சுட்டானா நம்பிடுவாங்களா? ஓனாய நம்புற ஆடு
வெற்றவனை நம்புற மாடு என்ன நம்ப மாட்டாங்களா? நல்லா நம்ப விடு. நீங்களா? என்ன இப்படியே வந்துட்டீங்க? என்ன என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, நம்ம வீட்டு குழாயில மாமூலா தண்ணி வரல. குழாயில தண்ணியே வரலையா? நம்ம வீட்டுல இருக்கிற கை பம்ப் ரிப்பேர். இந்த காலத்து பம்ப் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குதுங்க. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? அதுக்காக பழைய காலத்து பம்பை வாங்கி மாட்ட முடியுமா? நமக்கு அமைஞ்ச பம்ப் அப்படி. சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க? இந்த பக்கெட் நிறைய தண்ணி குடுத்தீங்கன்னா பாய கழுவ, அப்புறம் உடம்ப கழுவ. எப்படி வசதி? நீங்க தரீங்களா? நான் உள்ள போய் எடுத்துக்கலாம். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நானே கொண்டு வந்து தரேன். அப்ப என்னங்க? வேண்டாம் வேண்டாம், நான் எங்க வீட்டு பக்கெட்ல கொண்டு வந்து தரேன். என்னவ வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறா? பரவாயில்ல. ஏ செல்வி, என்ன யாருக்கு தண்ணி எடுத்துட்டு போற? அது வந்து எனக்கு தெரிஞ்சவரை எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்காரு, அவருக்குதான். ஏன் அவங்க வீட்டு குழாயில தண்ணி வரலையா? ஐயோ, அவர் வீட்டு குழாய் கொஞ்ச நாளா ரிப்பேர். அப்படியா? அது கிழவி இந்த எப்படி எதுக்கு எடுத்து விடுதானே? நானே பொடிநடியா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உண்டாயே சொன்னா கேளு, நிறைய தண்ணி இருக்கு, கீழே போட்டுருவேன். மிளகா அரைச்சு வச்சிருக்க, கொண்டு போய் வச்சிரு. ஐயோ, என்ன இது? இவன் நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சு போல இருக்கு. எம்மனு காத்தோட்டமா இருக்கே. என்னவ அன்னைக்கு காப்பாத்தணும், அன்னைக்கு ஒண்ணு பேசல. இன்னைக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கா, இன்னைக்கு ஒண்ணு பேசல. ஒருவேளை அதிர்ச்சியா இருக்குமோ? இவ தங்கச்சி கிட்ட தண்ணி கேட்டோம், இவ கொண்டு வந்திருக்கா. எப்படியோ நமக்கு தண்ணி வந்தா சரி. என்ன நந்தினி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர்ற? இல்ல அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவர்தான் என்ன ஒன்ன அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரே, இவ்வளவுதானா? இதுக்கு போய் ஏன் இப்படி பதற? அன்னைக்கு அவர் என்ன காப்பாத்தும் போது நன்றி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, இன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லணும்னு தான் நினைச்சேன், இன்னைக்கும் பேசலையா? பாவம், உனக்கு தெரியாதா? அவர் ஊமையா? ஆமா, ஆனா அவர் பிறவியிலேருந்தே ஊமை கிடையாது. நடுவுல ஏற்பட்ட அதிர்ச்சியினால ஊமையாயிட்டாரு. ஐயோ பாவம், பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவரை போய் ஆண்டவன் ஊமையா படிச்சுட்டானே. நந்தினி, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்போ சைகையிலேயே தான் பேசுவேன். நீயும் சைகையிலேயே பேசு. ஆள் வருது. எப்படி பேசுறது? சாமி பாட்டு பாடிட்டு வாங்க, சாமி பாட்டு பாடிட்டு வாங்க. செல்வி போற்றி, செல்வி போற்றி, செல்வி போற்றி. ரொம்பத்தான் திமிரு. யாருக்கு உனக்கா? என்ன விளையாடுறீங்களா? ஐயோ, கோயில கெடுக்கிறான். யாருப்பா? நீதான்ப்பா, நீயேதான்ப்பா. நித்யா, ஏமாடி திரும்ப. ஐயோ, முதலாளி பொண்ணு போச்சுடா. ஆமா, இந்த வயசுல உனக்கு ஏமா லவ்? கத்திரிக்காய் காய்ச்சா குழம்பாக வேண்டியதானே? குழம்பாகலாம், ஆனா கடத்தலுக்கு வந்து வியாபார பொருள் ஆகக்கூடாதுங்கிறேன். நிச்சயமா ஆகாது, கல்யாணத்துலதான் முடியும். பச்சேப்பா, எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாதுமா. குளத்தாங்கரை, பீச்சாங்கரை, காவாங்கரையில வச்சுக்கலாம். காவாங்கரையா? ரொம்ப நாருமே, மூக்க பிடிச்சிக்கிட்டே லவ் பண்ணுவோம். நீங்க ஒரு பாம்பு வளர்க்கறதா நந்தினி கிட்ட சொன்னேன். அது என்ன பாம்புங்க? அது ஆம்பளை பாம்பு, அதான் ட்ரெஸ் போடாம வளர்க்குறேன். நீங்க இந்த குளம் மாதிரி. என்ன சொல்ற? குளமும் பச்சை, நீங்களும் பச்சை. அத சொல்றியா? ஆமா, நேத்து வந்தாங்களே, அவங்கதான் உங்க அக்காவா? அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கும் ஒண்ணும் பேசல, நேத்தும் ஒண்ணும் பேசல. என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதா?
பாவம் அவங்க ஊமை. ஊமையா? எவ்வளவு அழகா இருக்காங்க. எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. கடவுள் அவங்கள போய் ஊமையா படைச்சிட்டானே. என்னங்க பண்றது? எங்க அக்காவுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களும் வாயால பேசுறது இல்ல. அப்புறம் எல்லாம் கைகையில தான். அப்படியா? என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க. இனிமே நீங்களும் எங்க அக்கா கிட்ட பேசும்போது ஜோடையா தான் பேசணும். இல்லன்னா எங்க அக்கா மனசு புண்படும். ஐயோ, என் கண்பட்ட பெண்களோட மனசை புண்பட நான் விடவே மாட்டேன். ஐயோ, வள்ளல்தான் வள்ளல்தான். செல்வி, இப்போ பகல்ல உன்னை நான் சந்திக்கிறேன், ராத்திரியில உன்னை சந்திச்சு பேசணும் போல இருந்தா எப்படி சந்திக்கிறது? ஒரு ஐடியா, வீட்டுக்கு போன் பண்ணுங்களேன். வீட்டுக்கா? போன் பண்ணும்போது உங்க அப்பா இருக்கிறாருன்னா? அப்பா இருந்தா என்ன, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. போன்ல நீங்க கரண்ட் வருமானு கேளுங்க. அப்படி கேட்டா? கரண்ட் வரும்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு அர்த்தம். கரண்ட் வராதுன்னு சொன்னா என்னால வர முடியாதுன்னு அர்த்தம். எப்படி? ஐடியா நல்லாதான் இருக்கு. கரண்ட் நடுவுல வேற எங்கேயும் போயிடாத. ஐயோ ஆளப்பா. ஐயோ, குங்குமம் எல்லாம் கலைஞ்சிருக்கேன், இருங்க நானே வச்சு விடுறேன். பரவாயில்லையே, குங்குமத்தை நாம மாதிரி அழகா போடுற. ரொம்ப அனுபவமா? ஆமாங்க, எங்க ஊர்ல குரங்குக்கெல்லாம் நான் தான் நாமம் போடுவேன். ஓய், அப்ப உனக்கு யார் போடுவா? ஏய், என்ன ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி நடப்படுற? போன் ஏதாவது வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எங்கேயாவது ஒழுங்கா உட்காரு. யாரும் சோஃபால சின்ன குட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? கரண்ட் வருமாவா? ஆமா, இது என்ன எலக்ட்ரிசிட்டி போர்டு நினைச்சுக்கோங்க. யாரா அவன் மாங்காய் மடை மாதிரி பேசுறான்? போன வையா, போன ஒழுங்காயிட்டுல காலையில வண்ட வண்டியா வார்த்தை வந்துடும். திட்டுடுவேன். வைடா, வைக்க மாட்டா? டேய் நாரி படம் வைடா. டேய் சோமாரி வைடா. என்னவா கிட்ட கிட்ட வார்த்தையில திட்டுறா? ராங் நம்பரா இருக்குமோ? என்ன பச்சை இவ்வளவு பச்சையா சொல்லிட்டேன்? ஏமா மன்னிச்சிடுமா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நான் எடுக்கிறேன். ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? இப்பதானே பச்சை கொடுத்தா, அதனால தான் திரும்பவும். இரு, நான் பேசுறேன். You fool! Idiot! Stupid! பொறுக்கி! போன வேடா. அடுத்து போன வேடா. பொறுக்கியா? குரலே மாறி போச்சு, ஆளே மாறி போச்சோ? என்ன பண்ணலாம்? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். நந்தினி, இப்ப நான் பேசுறேன். ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? கரண்ட் வராது. என்னது கரண்ட் வராதா? அத சொல்றேன்ல, கரண்ட் வந்தா கனெக்ஷன் கட் ஆயிடும். இத பாருங்கம்மா, எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பல்பு. கனெக்ஷன் கொடுக்கலன்னா பல்ப் ஃபியூஸ் ஆயிடும். அந்த பல்பு போனா வேற பல்பு வாங்கிக்கலாம். போன வை. என்னது கரண்ட்ங்கிற கனெக்ஷனுங்கிற? என்ன அந்த கேஸ் தானா? அதே கேஸ் தான். அதனாலதான் நானும் உன்ன மாதிரி நல்லா திட்டி விட்டுட்டேன். ஏமா பல்பு பல்பு நானே, அது என்ன? அது வந்து அவங்க வீட்டுல 40 வாட்ஸ் பல்பா, அது எரியலையா? 40 வாட்ஸ் பல்பு இருக்குதா? அது தமா தூண்டி இருக்கான். ஐயோ. டியூப் லைட் இருக்குதா? அது நீளமா இருக்கான். அத போட்டு சொல்றதுதானே. இப்பெல்லாம் போய் போன்ல கேட்டுங்கிறான் நான் மாங்காய் மடைய. பச்சை இந்த வேலையை கவனி. சத்தாங்க டிரைவர், வண்டி எடுத்து போய் ஷெட்ல போடு. சரி சார். முதலாளி முதலாளி, ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? 8th வீட்டு மாடியில புத்தா ஒருத்தர் கூத்தனம் வந்திருக்காரு. அப்படியா? ஒரு மாலை வாங்கிட்டு போய் அவன் கழுத்துல போடு. எவன் வந்தா நமக்கு என்னடா? நான் ஒரு நல்லதுக்கு சொல்றேன். எதுக்கு அந்த ஆளை அறிமுகப்படுத்திக்கலாம்? உன்னை ஒரே வெட்ட வெட்டா, உயிர் போற வேலை இருக்கு. ஓடா.
பாரு பாலு பாலுன்னு கேட்டு கிடக்கலாம் இந்த பரதேசி பையன். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு. இந்த பாலை குச்சி பாரு, நேரா சொத்துக்கே போடுவா. என்னடா சொல்ற? குங்குமப்பூ பிஸ்தா பருப்பு போட்டு சுண்ட காய்ச்சி வச்சுக்கிறேன், குடிச்சுக்கா. ஏய், எனக்கு வயிறே சரியில்லை. குடும்பம் சொல்லினா என்னமோ குங்குமப்பூ பிஸ்தா பருப்புன்னு சொன்னானே, குடிச்சுதான் பாப்போம். வயிற்று ஏதாவது வம்பு பண்ணிடுச்சா? ஆட வயிற்று வேணாம். நந்தினி, சாப்பிட்டியாமா? இல்ல. வயசு பொண்ணு இப்படி இருந்தா எப்படி? இந்தா பால் சாப்பிடு. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுமா. பால் ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. அது சாதா பால் இல்லம்மா, பாதாம் பால்.